Good afternoon students, welcome to our computer applications class. நம்ம last class என்ன பார்த்தோம் அப்படின்னா electronic data interchange ஓகேவா, அதாவது ஒரு பிஸ்னஸ் டாக்குமெண்ட்ஸை எலக்ட்ரானிக்கலாக ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் கிட்ட இருந்து இன்னொரு பிஸ்னஸ் பார்ட்னர் எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இதனுடைய அப்ஜெக்டிவ் ஓகேவா. இதை தான் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். அதில் இடிஐயில் வந்து டைப்ஸு, தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இடிஐ டைப்ஸ், அட்வான்டேஜஸ் ஆஃப் இடிஐ என்ன, நெக்ஸ்ட் அதனுடைய ஹிஸ்ட்ரி, இது எல்லாமே நம்ம பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸில். ஸோ today we are moving to the next topic, nothing but EDI standards. என்னெல்லாம் EDI standards இருக்குன்னு பாருங்கள். The standard is the most critical part of the entire EDI. இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு இதுங்கிறாங்க. Since EDI is the data transmission and information exchange in the form of the agreed message format. EDIங்கிறது என்னது? ஒரு டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணுறது, இன்ஃபர்மேஷனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது, ஒரு அக்ரி பண்ண ஒரு மெசேஜ் ஃபார்மேட், எல்லாருமே எடுத்துக்கிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ண ஒரு ஃபார்மேட் தான் இதுங்கிறாங்க. ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு டெவலப் அ யூனிஃபைட் இடிஐ ஸ்டாண்டர்ட் ஓகேவா. ஸோ அப்போ கண்டிப்பாக அது வந்து நம்ம தனித்தன்மையாக ஒரு ஸ்டாண்டர்டை வந்து நம்ம டெவலப் பண்ணுங்கிறாங்க. ஸோ லிசன், த இடிஐ ஸ்டாண்டர்ட் இதில் நிறைய 1 மார்க்ஸ் இருக்கும். இடிஐ ஸ்டாண்டர்ட் இஸ் மெயின்லி டிவைடட் இன்டு ஃபாலோயிங் ஆஸ்பெக்ட்ஸ் ஓகேவா. இந்த ஆஸ்பெக்ட்ஸை வச்சு அவங்க பிரிக்கிறாங்க. இடிஐ ஸ்டாண்டர்ட் அதாவது என்னென்னா பேசிக் ஸ்டாண்டர்ட், கோட் ஸ்டாண்டர்ட், மெசேஜ் ஸ்டாண்டர்ட், டாக்குமெண்ட் ஸ்டாண்டர்ட், மேனேஜ்மெண்ட் ஸ்டாண்டர்ட், அப்ளிகேஷன் ஸ்டாண்டர்ட், கம்யூனிகேஷன் ஸ்டாண்டர்ட் அண்ட் செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ். இந்த ஸ்டாண்டர்ட் பேசிஸில் அந்த இடிஐ ஸ்டாண்டர்டை என்ன பண்ணுறாங்க? தே ஆர் டிவைடிங் இன்டு மெனி ஆஸ்பெக்ட்ஸ் ஓகேவா. நிறைய ஆஸ்பெக்ட்ஸில் அதை பிரிக்கலாம், நிறைய கோணங்களில் அதை வந்து நம்ம பிரிக்கலாங்கிறாங்க. த ஃபஸ்ட் இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக் இடிஐ ஸ்டாண்டர்ட் வாஸ் தி டிடிசிசி ஓகேவா, டிரான்ஸ்போர்ட்டேஷன் டேட்டா கார்பரேஷன் பார்த்தோம் இல்லையா லாஸ்ட் கிளாஸில். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் டேட்டா கோஆர்டினேட்டிங் கமிட்டி ஓகேவா. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக் இடிஐ ஸ்டாண்டர்ட் வாஸ் தி டிடிசி, பப்ளிஷ்ட் பை டிரான்ஸ்போர்ட்டேஷன் டேட்டா கோஆர்டினேட்டிங் கமிட்டி இன் விச் இயர் 1975. அப்போ எது ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக் இடிஐ ஸ்டாண்டர்ட்னு கேட்டால் என்ன எழுதுவீங்க? டிடிசிசி இந்த இயர் 1975. டிடிசிசியினுடைய அப்ரிவேஷன் என்ன? டிரான்ஸ்போர்ட்டேஷன் டேட்டா கோஆர்டினேட்டிங் கமிட்டி ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், தென் அதர் இண்டஸ்ட்ரி ஸ்டார்டட் டெவலப்பிங் யூனிக் ஸ்டாண்டர்ட்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் இண்டிவிஜுவல் நீட்ஸ். அவங்கவுங்க நீட்ஸுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த இண்டஸ்ட்ரி தனித்தனியாகவும் அந்தந்த இடிஐ ஸ்டாண்டர்டை டெவலப் பண்ணாங்க. எக்ஸாம்பிள் வின்ஸ், அதாவது வின்ஸ்னா என்னது? வேர் ஹவுசிங் இண்டஸ்ட்ரிங்கிறாங்க. வாட் இஸ் த அப்ரிவேஷன் ஆஃப் வின்ஸ்? வேர் ஹவுசிங் இண்டஸ்ட்ரி. அண்டர்லைன் பண்ணிக்கிங்க, 1 மார்க்கில் எது வேணால் வரலாம். Since the application of EDI has become more mature, the target of trading operation is often not limited to a single industry. ஓகேவா. இதனோட அப்ளிகேஷன்ஸ் வந்து ரொம்ப மெச்சூர் ஆக இது ட்ரேடிங் வந்து லிமிட்டடாக மட்டும் நடக்கிறதில்ல, ஒரு சிங்கிள் இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் நடக்கிறதில்ல, குளோபலாக எல்லா இடத்துலையும் பரவுது. In 1979, whom developed a wider range of EDI standard called ANSI X12, American National Standard Institute. ஓகேவா. என்ன ஸ்டாண்டர்டை டெவலப் பண்ணாங்க? ANSI X12. எந்த இயரில்? 1979. அப்போ 1975ல் என்ன டெவலப் பண்ணாங்க? டிடிசிசி. தென் 1979ல் ANSI X12, அமெரிக்கன் நேஷனல் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூட் ஓகேவா. அடுத்த பாருங்கள், அந்த அதர் ஹேண்ட் இது எல்லாமே நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்த்துட்டு வந்தோம். மறுபடியும் இங்கே ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் பற்றி சொல்கிறதுனால அதுக்கான ரீகேப் மாதிரி கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ லிசன், அடுத்தது on the other hand, the European region has also developed an integrated EDI known as GTDI ஓகேவா. யூரோப்பியன் ரீஜியனை என்ன பண்ணாங்க? ஒரு EDI ஸ்டாண்டர்டை டெவலப் பண்ணாங்க. அதுக்கு பேர் என்னது? GTDIங்கிறாங்க. அதோட அப்ரிவேஷன் என்ன? கைட்லைன் ட்ரேட் டேட்டா இன்டர்சேஞ்ச் ஓகேவா. கைட்லைன் ட்ரேட் டேட்டா இன்டர்சேஞ்ச் அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. ANSI X12 and GTDI have become 2 regional EDI standards in North America and Europe respectively ஓகேவா. ஸோ இது இந்த ரெண்டும் வந்து மெயினாக நார்த் அமெரிக்காலையும் யூரோப் ரீஜனில் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த ரெண்டு ஸ்டாண்டர்ட்ஸையும். ஆஃப்டர் த டெவலப்மெண்ட் ஆஃப் த 2 மேஜர் ரீஜனல் EDI standards and few years after trial, the 2 standards began to integrate and conduct research and development of common EDI standards. அப்போ இது டெவலப் ஆக இதை வச்சு என்ன பண்ணாங்க? ஒரு ட்ரையல் பார்த்தாங்க. இந்த ரெண்டு ஸ்டாண்டர்ட்ஸும் ஒன்றா இன்டகிரேட் ஆகி ஒருங்கிணைச்சு நிறைய ரிசர்ச்சு டெவலப்மெண்ட் எல்லாமே EDI ஸ்டாண்டர்ட்ஸில் கொண்டு வந்தாங்க. சப்சிக்வெண்ட்லி த யுனைடெட் நேஷன்ஸ் எக்கனாமிக் கமிஷன் ஃபார் யூரோப், எக்கனாமிக் கமிஷன் ஃபார் யூரோப் hosted the task of the development of international EDI standard ஓகேவா. இது இவங்க தான் வந்து என்ன பண்ணாங்க? they will host the EDI standard. In 1986 UN EDIFACT is officially proposed. When UN EDIFACT was proposed னு கேட்டாங்கன்னா 1986ல என்ன ஸ்டாண்டர்ட்னு கேட்டாங்கன்னா UN EDIFACT ஓகேவா. ஸோ அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. the most widely used EDI message standard are the United Nations EDIFACT ஓகேவா. அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. which is the most widely used EDI message standard னு கேட்டாங்கன்னா
யுனைடெட் நேஷன்ஸ் எடிஃபேக்ட்னு சொல்லணும் சரியா. ஸோ அண்ட் தி ANSI X12 ஓகேவா. இது ரெண்டுமே மோஸ்ட் வைட்லி யூஸ்டு என்னது EDI மெசேஜ் ஸ்டாண்டர்ட்ஸாக இது ரெண்டையும் யூஸ் பண்ணாங்க, UN எடிஃபேக்டையும் ANSI X12ஐயும். ஸோ அதில் அடுத்த டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா UN எடிஃபேக்ட்னா என்னென்னு பார்க்க போகிறோம். லிசன், யுனைடெட் நேஷன்ஸ் எலக்ட்ரானிக் டேட்டா இன்டர்சேஞ்ச் ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன், அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. அந்த UN எடிஃபேக்டினுடைய அப்ரிவேஷன் ஓகேவா, ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன், காமர்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட். இது வந்து ஒரு என்னங்கிறாங்க, ஒரு இன்டர்நேஷ்னல் EDI ஸ்டாண்டர்டுங்கிறாங்க. இது யாரு கீழே இதை டெவலப் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ், அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. 1987 UN எடிஃபேக்ட்டுக்கு என்ன பண்ணாங்க, அப்ரூவல் வாங்கினாங்க, அதாவது சின்டாக்ஸ் ரூல்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணாங்க சரியா. எந்த இயரில்? 1987. இது ஒரு தடவை 1 மார்க்கில் கேட்டிருக்காங்க சரியா, அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. ISO 9735 ஸ்டாண்டர்ட் பை தி இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன் ஓகேவா. ISO வந்து இந்த ஸ்டாண்டர்டில் அது அந்த UN எடிஃபேக்டினுடைய சின்டாக்ஸ் ரூல்ஸை அப்ரூவ் பண்ணுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு 3 மார்க்கும் கூட ஓகேவா. ஸோ அடுத்து பாருங்கள், எடிஃபேக்ட் இன்க்ளூட்ஸை இதில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னலி அக்ரீட் ஸ்டாண்டர்ட்ஸ், எல்லா ஸ்டாண்டர்ட்ஸையும் இன்டர்நேஷ்னலாக யூஸ் பண்ணுற எல்லா ஸ்டாண்டர்ட்ஸுமே இதுக்குள்ளே இருக்கும். கேட்லாக்ஸ் இருக்கும், கைட்லைன்ஸ் இருக்கும். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக் எக்ஸ்சேஞ்சு, அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் டேட்டா ஒரு சிஸ்டம்குள்ளே பில்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே இதில் இருக்குங்கிறாங்க. இட் இஸ் அ கிராஸ் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் டேட்டா ஃபார்மேட் ஆஃப் எலக்ட்ரானிக் டேட்டா ஃபார் கமர்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். கிராஸ் இண்டஸ்ட்ரிங்கிறப்ப எந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். மெயின்டெனன்ஸ் அண்ட் ஃபர்தர் டெவலப்மெண்ட் ஆஃப் திஸ் ஸ்டாண்டர்ட் கோஸ் த்ரூ தி யுனைடெட் நேஷன்ஸ் சென்டர் ஃபார் ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் and electronic business which is obligated by UN Economic Commission for Europe ஓகேவா. ஸோ பாருங்கள், கிராஸ் இண்டஸ்ட்ரியிலையும் யூஸ் பண்ணலாங்கிறாங்க, அதே இதில் யூஸ் பண்ணுங்கிறதுல கிராஸ் இண்டஸ்ட்ரியிலையும் இதை யூஸ் பண்ணலாம். அடுத்த டாபிக் பாருங்கள், எடிஃபேக்ட் டைரக்டரிஸ் ஓகேவா. அதாவது எடிஃபேக்டினுடைய வெர்ஷன்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், டைரக்டரிஸ்ன்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் லைனே 1 மார்க் அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. The versions of EDIFACT are also called as dash directories. The EDIFACT directories will be revised twice a year. எத்தனை டைம் ரிவைஸ் பண்ணுவாங்க? ஒரு இயரில் ட்வைஸ் டைம் ரிவைஸ் பண்ணுவாங்க, 2 டைம் ரிவைஸ் பண்ணுவாங்க. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1 April and 1 October to include new or update existing EDIFACT messages ஓகேவா. நியூவாகவும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஏதாவது வந்துருந்து அப்படின்னா அதை அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ வருஷத்தில் 2 டைம் இதை என்ன பண்ணுறாங்க, ரிவைஸ் பண்ணுறாங்கங்கிறாங்க, அப்டேட் பண்ணுறாங்கங்கிறாங்க. EDIFACT directories have names like, இதனுடைய டைரக்டரிஸோட நேம்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா D.18b அப்படின்னு சொல்கிறாங்க. அதனுடைய டைரக்டரி இந்த மாதிரி இருக்குங்கிறாங்க. D stands for என்னது, டைரக்டரி. 18ங்கிறது என்னது, இயர். அண்ட் ARB indicates the month of release ஓகேவா. ARB என்ன இண்டிகேட் பண்ணுமாமா, எந்த மந்தில் அந்த ஸ்டாண்டர்டை ரிலீஸ் பண்ணாங்கங்கிறத இண்டிகேட் பண்ணும். டைரக்டரி டாட்டுக்கு அப்புறம் என்னது, 18ங்கிறது இயரு, தென் நெக்ஸ்ட் ARBங்கிறது என்னது, எந்த மந்தில் ரிலீஸ் பண்ணாங்கங்கிறது தான் எடிஃபேக்ட் டைரக்டரிஸ். அடுத்து பாருங்கள், எடிஃபேக்ட்னுடைய சப்செட்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். டியூ டு காம்ப்ளெக்சிட்டி பிரான்ச் ஸ்பெசிஃபிக் சப்செட் ஆஃப் எடிஃபேக்ட்ஸ் ஹவ் டெவலப்டு ஓகேவா. நிறைய காம்ப்ளெக்சிட்டி கஷ்டங்கள் இருக்கிறதுனால சப்செட்டாக பிரிக்கிறாங்க சரியா. தீஸ் சப்செட்ஸ் ஆஃப் எடிஃபேக்ட் இன்க்ளூட் ஒன்லி த ஃபங்க்ஷன்ஸ் ரெலவென்ட் டு ஸ்பெசிஃபிக் யூசர் குரூப். அதாவது என்ன அப்படின்னா, எந்த குரூப் ஆஃப் யூசர்ஸ்க்கு எந்த மாதிரி டாஸ்க் வேணுமோ அதை மட்டும், அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் மட்டும்தான் இந்த சப்செட்குள்ளே இருக்குன்னு சொல்கிறாங்க சரியா. எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், CEFIC, அதாவது என்ன ரிலேட்டடான இதெல்லாம் அதில் மெசேஜ் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். கெமிக்கல் இண்டஸ்ட்ரிக்குள்ளே மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும். அதே EDIFURNங்கிறது என்னது, இந்த எடிஃபேக்ட் ஸ்டாண்டர்ட் வந்து ஃபர்னிச்சர் இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் பண்ணுறது. கேஸுங்கிறது கேஸ் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுறது சரியா. ஸோ இப்போ புரியுது எடிஃபேக்ட் சப்செட்ஸ்னால் என்னன்ட்டு. அடுத்த பாருங்கள், எடிஃபேக்ட் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு பார்க்கலாம். இது வந்து என்ன அப்படின்னா, எடிஃபேக்ட் ஸ்ட்ரக்சர் இஸ் அ ஹைரார்கிக்கல் ஸ்ட்ரக்சருங்கிறாங்க சரியா. ஸோ கவனிங்க, வேர் த டாப் லெவல் இஸ் ரெஃபர்ட் டு அஸ் அன் இன்டர்சேஞ்ச். டாப் லெவல் என்னங்கிறாங்க, இன்டர்சேஞ்சுன்னு சொல்கிறாங்க சரியா. அண்ட் த லோயர் லெவல் கண்டைன்ஸ் மல்டிபிள் மெசேஜஸ் ஓகேவா. டாப் லெவலில் இருக்கிற பேர் என்னது, அண்டர்லைன் பண்ணிக்கிங்க, இன்டர்சேஞ்சு. லோவர் லெவலில் நிறைய மல்டிபிள் மெசேஜஸ் இருக்கும். மெசேஜ் கன்சிஸ்ட் ஆஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்மெண்ட்ஸாக இருக்குங்கிறாங்க. விச் இன் டர்ன் கன்சிஸ்ட் ஆஃப் காம்போசைட்ஸ் ஓகேவா. அதுக்குள்ளே காம்போசைட்ஸ் இருக்குங்கிறாங்க. த ஃபைனல் ஐட்ரேஷன் இஸ் டேஷ்னா என்னது, டேட்டா எலமெண்ட். எடிஃபேக்ட் ஸ்ட்ரக்சரில் ஃபைனல் ஐட்ரேஷன் என்ன இருக்கும், டேட்டா எலமெண்ட்ஸ் இருக்குங்கிறாங்க. பாருங்கள், ஃபிகர் நம்பர் 18.5ஐயும் 18.6ஐயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். அந்த கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், வேலிடேட், எமிட், இஸ் ப்ரெசன்ட், நல், யூட்டில், அடுத்தது டாக்குமெண்ட் அப்டேட் கொடுத்து 1 2 3 கொடுத்துருக்காங்களா. ஸோ அதில் இருக்கிறது தான் எல்லாமே ஒவ்வொரு இது சரியா.
அந்த எல்லோ கலரில் கூட உங்களுக்கு ஹைலைட்டர் வச்சு ஹைலைட் பண்ணி காட்டியிருப்பாங்க. ஸோ அதுதான் என்னது எலிஃபேக்டினுடைய ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன இருக்கும், ஹைரார்கி ஸ்ட்ரக்சரில் டாப் லெவல் வந்து இன்டர்சேஞ்சுக்கு யூஸ் பண்ணுறோம், லோயர் லெவலில் நிறைய மெசேஜஸ் இருக்கும். அதே வந்து மெசேஜில் வந்து செக்மெண்ட்ஸ் இருக்கும், அந்த செக்மெண்ட்ஸ்குள்ளே போனீங்கன்னா காம்போசிட்ஸ் இருக்கும். ஃபைனல் ஸ்டெப்பில் என்ன இருக்கும், டேட்டா எலமெண்ட்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரியா? தட் மீன்ஸ் ஃபைனல் ஐட்ரேஷன். ஐட்ரேஷன் என்னது, ஸ்டெப்ஸ், திரும்ப திரும்ப நடக்கிறது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், செக்மெண்ட் டேபிள்ஸை பற்றி பார்க்கலாம். அதை விலாவரியாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, கவனிங்க. செக்மெண்ட் டேபிள் லிஸ்ட் தி மெசேஜ் டேக்ஸ். ஓகேவா? விச் லிஸ்ட் த மெசேஜ் டேக்ஸ். செக்மெண்ட் டேபிள் வந்து மெசேஜ் டேக்ஸை வந்து நமக்கு லிஸ்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. இட் கண்டைன்ஸ் தி என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். கீழேயே ஒரு டேபிள் ஆட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா? ஸோ அதில் பாருங்கள் டேக்ஸ் இருக்கும், அந்த டேக்னுடைய நேம்ஸ் இருக்கும், அப்புறம் என்ன இருக்கும், ரெக்யர்மெண்ட் டெசிக்னேட்டர் REQன்னு யூஸ் பண்ணியிருக்காங்களா, பொசிஷன் விட்டுட்டு டேக் இருக்கா, என்னென்ன டேக் இருக்குது, UNH, BGM, பஸ், DTM, இதெல்லாம் டேகு. மெசேஜ் ஹெட்டர், பிகினிங் ஆஃப் மெசேஜ், பிஸ்னஸ் ஃபங்க்ஷன், டேட், டைம், பீரியட், இதெல்லாம் என்னது, டேக்கோட நேமு. அடுத்தது REQன்னு இருக்கா, இது வந்து என்னது, ரெக்யர்மெண்ட் டெசிக்னேட்டர். அடுத்தது REPTன்னு இருக்கா, இது என்னது, ரெப்படேஷன் ஃபீல்டு. ஓகேவா? ஸோ கவனிங்க, த ரெக்யர்மெண்ட் டெசிக்னேட்டர் மேபி எப்படி இருக்கலாம்னா மேண்டேட்டரியாக இருக்கலாம் ஆர் கண்டிஷனலாக இருக்கலாம். சரியா? ஸோ த எம் டினோட்ஸ் தட் த செக்மெண்ட் மஸ்ட் அப்பியர் அட்லீஸ்ட் ஒன்ஸ். ஓகேவா? மேண்டேட்டரினா என்னது, கட்டாயமானு தான் அதனுடைய மீனிங், கட்டாயமாக இருக்கணும். சரியா? மஸ்ட், இட் ஷுட். ஓகேவா? அதுதான் என்னது, மேண்டேட்டரி, கண்டிப்பாக தேவையான ஒன்று தான் மேண்டிட்டரின்னு சொல்லுவோம் நம்ம. சரியா? கட்டாயம்னா அப்போ எம்னா என்னது, மேண்டரிங்கிறாங்க. அப்போ அந்த செக்மெண்ட் அட்லீஸ்ட் ஒன்ஸாவது அப்பியர் ஆகும். எந்தெந்த ரெக்யர்மெண்ட்டில் MMMன்னு எங்கே இருக்கோ அந்த டேக் நேம்ஸ் வந்து அந்த டேக்ஸ் எல்லாமே கண்டிப்பாக இருக்கணுங்கிறாங்க, ஒரு EDI ஸ்டாண்டர்டில் இருக்கணும், டிரான்சாக்ஷன்லன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது C denotes that the segment may be used if needed. கண்டிஷனல்னா என்னது, அந்த இடத்துல அது தேவைன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அதை விட்டுறலாம். ஸோ